2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையேதான் போட்டி என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அந்த கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் முதல் மாநாடு தொடங்கி பொதுக்குழு கூட்டம் வரை பல்வேறு தடைகளை தாண்டி வந்திருப்பதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பெயரை குறிப்பிட்டு பேசிய நடிகர் விஜய் பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு திமுக ஆட்சி எந்த வகையிலும் சளைத்தது அல்ல என்று குற்றம் சாட்டியுள்ளார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழக வெற்றிக் கழகம் இடையேதான் போட்டி என்றும் விஜய் தெரிவித்தார். அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை சொல்வதற்கு தனக்கு எந்த பயமும் இல்லை என்றும் விஜய் குறிப்பிட்டார். உங்க சீக்ரெட் ஓனர். தொடர்ந்து பேசிய நடிகர் விஜய் மோடிக்கு தமிழர்கள் என்றால் ஏன் அலர்ஜி என்றும் கேள்வி எழுப்பினார். ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து செய்யுங்க சார். இந்நிலையில் ஆங்கில கவிஞர் ஆல்ஃபிரட் டென்னிசன் கருத்தை வில்லியம் பிளேக் கூறியதாக விஜய் தவறாக மேற்கோள் காட்டினார். Few words from William Blake: men may come, men may go, but I go on forever. தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் விஜய்க்கு வழங்கி அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று மொத்தம் 2000 பேர் கலந்து கொண்டனர். பொதுக்குழு கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்க இருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு விஜய் வந்தடைந்தார். பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் விஜய்க்கு வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பது, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை என்ற நிலைப்பாடு ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட தீர்மானங்களும் கொண்டுவரப்பட்டன.
டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும். இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆகிய தீர்மானங்களும் இடம்பெற்றுள்ளன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைக்கப்படவுள்ள பன்னாட்டு அரங்கத்திற்கு தந்தை பெரியார் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகாவுக்கு இடையேதான் போட்டி என்று விஜயின் கூற்றுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். விஜயின் பேச்சு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைபேசி மூலமாக அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தான் போட்டி என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. ஒரு தேர்தலையும் சந்திக்காமல் பல தேர்தலை சந்தித்த கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. எப்படி அவர் உரையாற்றினார் என்று தெரியவில்லை. பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து தங்களுடன் தமிழக வெற்றிக் கழகம் விவாதிக்க தயாரா என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் சவால் விடுத்திருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலமாக கரு நாகராஜன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தாவேகா தீர்மானங்கள் எல்லாமே வெட்டித்தனமான தீர்மானங்களை தான் நான் பார்க்கிறேன். எல்லாம் ஏற்கனவே பல முறை பேசி இந்த சமூகத்திலையும் அரசியல்லையும் பேசின விஷயங்கள்ல புதிய தீர்மானமா போட்ட மாதிரி ஒரு நடிப்பு தான் இதுல தெரியுது. நீட்டை பத்தி பேசுறாரு. நீட்டை பத்தி பேசுறவர் உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கணும். நீட்டு யார் சொல்லி இந்த தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியா முறை அனைத்து மாநிலங்களில் நடக்குதுன்னு முதல்ல விஜய் நல்லா புரிஞ்சுக்கணும். அநியாயமான தீர்மானங்களை போடக்கூடாது. எங்க தலைவர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்தினாரு. இன்னைக்கும் அவங்க கொள்கைகளை சொல்லட்டும். ஆனா எல்லா செய்திக்கும் தாவேகா அவர் போட்டிருக்க தீர்மானத்துக்கு ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் எங்களோட விவாதிக்க தயாரா? போற போக்கில பேசலாம் சார். விவாதிக்க தயாரா? புள்ளி விவரங்களை கையில் வைத்து போட்டு அதான் நான் கேட்கிறேன்.